போன வருஷம் வரல இந்த மாதிரி புஸ்தகமோ நியூஸ் பேப்பரோ வெளியிட்டா நம்ம எங்க அனுப்பணும்? லண்டனுக்கு அனுப்பணும். சட்டத்தில் இருக்கிறது பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பணும். இந்த பத்திரிகை சென்சார் பண்ணுவதற்காக. ஆனால் காங்கிரஸ்காரங்க இதை முன்னால் ஆண்டு கொண்டு வர அதை பத்தி கவலையே இல்லை. ஆனால் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த பத்திரிகையை PIB ஆபீஸ்க்கு அனுப்பி அதை பக்கிங்காம் பேலஸ்க்கு அனுப்பக்கூடாது, அது தேவையில்லை என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நான் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அட்டஸ்டேஷனுக்காக அலைஞ்சி 5 மணிக்கு தான் ஒரு வாத்தியார்கிட்ட பிடிச்சி அலைஞ்சி திருச்சி லா காலேஜில் ஒருத்தர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த என்னுடைய அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன், நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், நான் தான் சோ எதற்கு இன்னொருத்தர் போய் நம்மளுடைய சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதற்கு அதை தூக்கி எறிந்தவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். எல்லாத்தையும் ஈஸியா இருக்கணும். அதனால கிட்டத்தட்ட 1500 சட்டங்கள், தேவையில்லாத சட்டங்களை தூக்கி எறிந்தார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கிரியேட்டிவ் எக்கானமி. ஹாலிவுட்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இன்னைக்கு நம்மளுடைய சென்னையிலும் நம்மளுடைய பெங்களூர்லயும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்டு மேன் பவர், கிரியேட்டிவ். மகாபாரதம், ராமாயணம், அது மாதிரி கதைகளை சொல்லி நம்ம அந்த கதைகளை கண்டென்ட்டை நாம டெக்னாலஜியோட சேர்த்துறதுக்காக வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஆடியோ விசுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் வர்ற மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் நடக்கும். முதல் முறை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்ததில்லை. திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி சென்னை IIT இருக்கிறது, IIM இருக்கிறது, அதுபோல கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவுல மும்பைல 200 ஏக்கர் நிலத்துல அந்த கிரியேட்டிவ் டெக்னாலஜிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டை கொண்டு வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த கண்டென்ட் கிரியேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கானமியாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது.